என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் சொன்னவுடன் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல், நம் அப்பன் நம்மை தொட சொல்லி விட்டார் என்று என் கையை தொட்டாய் அல்லவா? அதற்காகத்தான் உன் கைகளில் ஒன்றை நான் தர முடிவெடுத்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நடக்கவே நடக்காது என்று ஒரு விஷயத்தை ஓரம் கட்டி வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த விஷயத்திற்காக எத்தனையோ முயற்சிகளை ஒரு சமயத்தில் நீ மேற்கொண்டு இருந்தாய். ஆனால் எதுவும் கை கொடுக்காமல், இனிமேல் இது நடக்காது, இது நம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, அதனால்தான் நமக்கு கிடைக்காமல் சென்று கொண்டே இருக்கிறது என்று அதை நீ ஒதுக்கிவிட்டாய் அல்லவா? என் தங்கமே, அந்த விஷயம் உனக்கு எத்தனை முக்கியமானது, எத்தனை ஆசை கொண்டாய் என்பது எல்லாம் இந்த அப்பனுக்கு தெரியும். அதை உனக்கு நடத்தியே தீர வேண்டும் என்று நீ கொண்ட முயற்சிகள் எல்லாம் உனக்கு தோல்விகளை இதுவரை கொடுத்திருக்கலாம். இனி அதையெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். என் செல்லமே, அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த கருப்பண்ணசாமி நாள் குறித்துவிட்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்றிலிருந்து நீ குறித்து வைத்துக்கொள். இனி 7வது நாள் வெள்ளிக்கிழமை உன் அப்பன் அதை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். என் குழந்தையே, அப்பொழுது உனக்கு புரியும், இத்தனை காலம் வருத்தப்பட்டும் அதை ஏன் நம் அப்பன் கொடுக்காமல் வந்திருக்கிறார் என்று உனக்கு ஒரு விஷயம் நடக்கும். அதிலிருந்து நீயாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய். என் செல்லமே, நீ வேண்டிய ஒரு விஷயத்தை நான் எப்பொழுதும் உனக்கு கொடுக்காமல் இருந்துவிட மாட்டேன். அதற்கான காலம் வரும் வரை காத்திருந்துதான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். அதற்காகவெல்லாம் இது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்காது என்று பாதியிலேயே நீ விட்டுவிட்டு சென்று விடக்கூடாது. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது உன்னை வந்து சேர்வதற்கான நேரம் வந்து விட்டதனால் அதை சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளிலே நான் ஒப்படைக்கப் போகிறேன். என் செல்லமே, நீ நினைக்கலாம், அப்பனே, இதற்காக நான் எத்தனையோ கஷ்டப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன், அப்பொழுதெல்லாம் ஏன் எனக்கு இதை கொடுக்கவில்லை? என் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டு ஏன் எனக்கு உதவவில்லை என்று கூட உன் மனதிலே தோன்றலாம். என் செல்லமே, இதற்காகவெல்லாம் நீ கவலைப்படாதே, வருத்தம் கொள்ளாதே. உன் அப்பன் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது உனக்கே தெரியுமல்லவா? உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய நம்பிக்கையும் எந்த அளவிற்கு ஒன்றை பெற நினைக்கின்றதோ அந்த அளவிற்கு நீ அதை பயிற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது உன்னிடத்தில் நம்பிக்கை அதிகரிக்கிறதோ அப்பொழுது உனக்கானதுவெல்லாம் உன்னிடத்தில் தானே வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. அது மட்டுமல்ல என் செல்லமே, இப்பொழுது நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ வேண்டியது உனக்கு அது கிடைத்தால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி அதை உனக்கு தருவதற்கு உடனடியாக முடிவெடுத்து இருக்கிறேன். இதை சொல்லும் பொழுதே என் பிள்ளையின் முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை என்னால் காண முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்துவிட்டால் எத்தனை சந்தோஷம் அடைவாய் என்பதும் இந்த அப்பனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை தவிர வேறொன்றும் எனக்கு பெரிதாக இல்லை. என் செல்லமே, உன்னுடைய கவலைகள், உன்னுடைய மன கஷ்டங்கள், நீ அழுது புலம்புவது எல்லாமே மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் எனக்கு ஒருபோதும் தெரியாமல் இருந்தது இல்லை. உன்னுடைய கண்ணீரானது இந்த அப்பனின் மனதை கரைய வைத்தது. என் குழந்தைக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டோமே, உடனடியாக இதை அவர்களின் கைகளில் சேர்க்க வேண்டுமே என்றுதான் நான் முடிவெடுத்திருக்கிறேன். இனிமேல் அந்த விஷயத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய இருக்கிறது. அதனால் ஏற்பட்ட வலிகளும் அதிகமாக இருக்கிறது. அதனை மறக்க வேண்டும் என்றல்லவா நீ நினைத்திருந்தாய்? என் குழந்தையே, இனிமேல் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளினால் இவை எல்லாவற்றையும் நீ மறக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். காலம்தான் எல்லாவற்றுக்கும் மருந்தாக இருந்து உன்னுடைய மனவாட்டத்தையும்
சங்கடங்களையும் தீர்த்து வைக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை இந்த அப்பன் நான் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா? என் குழந்தைக்கு என்ன வேண்டும், எப்போது வேண்டும், அதை எப்பொழுது கொடுத்தால் என் பிள்ளை அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளும், எப்பொழுது இந்த விஷயங்கள் நடந்தால் என் பிள்ளை வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும் என்பதையெல்லாம் அறிந்து வைத்துதான் உனக்கு இதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி அவ்வளவு எளிதாக யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு வாக்கினை கொடுக்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். அது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான சிறு அறிகுறிகளையாவது உனக்கு நான் காட்டி கொடுத்து விடுவேன். அப்போதே நீ உணர்ந்து கொள்ளலாம் இந்த அப்பனின் அன்பினை, எவ்வளவு பாசத்தோடு உன் மீது கருணை வைத்திருக்கிறேன் என்பதையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய். என்னுடைய சில குழந்தைகள், அப்பனே, மற்றவர்களுக்கெல்லாம் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கிறாய், எனக்கு மட்டும் ஏன் எதையுமே செய்து தர மாட்டேன் என்கிறாய் என்று கேட்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கின்றார்கள். என் தங்கமே, எல்லா குழந்தைகளுக்கும் இதே ஒரு எண்ணம்தான் எப்பொழுதும் மனதிலே இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, எல்லோருக்கும் எல்லா வேண்டுதல்களும் வேண்டிய உடனே கிடைப்பது இல்லை. அதற்கான கால நேரம் வரும்பொழுதுதான் உன் அப்பனால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க முடியும். நீ வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் உடனே நடந்து முடிந்து விட்டால் எனக்கும் இங்கே வேலை கிடையாது, உன்னுடைய சந்தோஷம் என்பதும் நிரந்தரம் கிடையாது. அதற்காக வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்திக்க வேண்டுமா? இப்படியே இருந்தால் கஷ்டங்களே என் வாழ்க்கையாகி விடுமா? இப்படியே என் வாழ்க்கை முடிந்து விடுமா என்றெல்லாம் எதிர்மறையாக சிந்தித்து கொண்டு கவலைகளையே மனதில் அதிகமாக வைத்திருந்தால் உனக்கு எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறப் போவது இல்லை. என் செல்லமே, எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நீ மனதில் வைத்து கொள்ளாதே. இனி நீ எங்கு சென்றாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, உனக்கு துணையாக, உனக்கு பாதுகாப்பாக, உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையினை பாதுகாப்பது மட்டுமே இந்த அப்பனின் மிகப்பெரிய கடமை அல்லவா? அந்த கடமையைத்தான் நான் தவறாமல் செய்து கொண்டே இருக்கிறேன். இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த அப்பனை நீயாகவே உணர்ந்து கொள்வாய். யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ, யார் உனக்கு ஆபத்தில் கை கொடுக்க வருகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. ஏனென்றால் இந்த அப்பன் எந்த ரூபத்தில் வந்து உனக்கு உதவிகளை செய்வேன், உன்னை காப்பாற்றுவேன் என்பது யாருக்கும் தெரியாது அல்லவா? என் அன்பு பிள்ளையே, எல்லா மனிதர்களின் மனதிலும் தெய்வத்தன்மை இருக்கிறது. உன் அப்பன் அப்படித்தான் உனக்கு உதவி செய்பவர்களின் மனதில் அவர்களின் தெய்வத்தன்மையை உணரச் செய்து உனக்கு உதவிகளையும் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன்னுடைய விஷயத்தை உனக்கு நிறைவேற்றி தருவது என் பொறுப்பாக இருக்கிறது. என் தங்கமே, அதற்காக இனி நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கானது உனக்கு கிடைக்கும் என்று அப்பன் சொல்லிவிட்டேன் என்றால் அது உன்னை விட்டு வேறு எங்கும் செல்லாது, உன்னிடத்தில் வராது, எங்கும் போய்விடாது. என் அன்பு குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகின்ற நாட்களை நினைத்து மன நிம்மதி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டே உன்னுடைய எதிர்காலத்தில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, எல்லா இடங்களிலும் உனக்கு நல்ல மரியாதையும், நீ செய்யக்கூடிய வேலையில் மன திருப்தியும் வெற்றியும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.